ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே எடுத்திருந்த விளாக் தான் இது. காலையில் பூஜை, கிச்சன் க்ளீனிங் வீடியோ எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது அன்றைக்கி குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்றதுனால வீட்டிலையே நம்ம சாயந்தரமாக சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு தான் பிரசாதத்துக்காக பொங்கல் வச்சிட்ருக்கேன். அப்புறம் அந்த கேப்லேயே இடையில ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் இருந்துச்சு. இன்றைக்கி நானாகவே இது இப்போ டிஃப்ரெண்ட்டாக சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணேன். சர்க்கரை போடாமல் பேரிச்சம்பழம் ஊற வச்சது, அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பக்கம் ஊற வச்சது கொஞ்சோண்டு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு தான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் சரி இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொங்கல் எல்லாமே வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் போல் தான் மறுபடியும் தேங்காய் எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். வாங்க பார்க்கலாம். இது ஜூஸ் இந்த மாதிரி சர்க்கரை எதுவும் போடாமல் டேட்ஸ் மட்டும் ஊற வச்சது, முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி ஜூஸ் போடுறது நல்லா கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. சர்க்கரையே தேவையில்லை, ஏன்னா பீட்ரூட்டும் இனிப்பாக இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. அதனால் இதே மாதிரி நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. வெறும் பீட்ரூட் மட்டும் நம்ம போட்டோன்னா கூட அந்த ஸ்மெல் ஒரு மாதிரியாக வர்றது மாதிரியே இருக்கும். இது அந்த டேட்ஸு ஸ்மெல் அப்புறம் அது முந்திரி எல்லாமே சேர்றதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அடிக்கடி இந்த ஹீமோகுளோபின் குறையாவ இருக்குதுன்னு சொல்கிறதுனால சரி அடிக்கடி இந்த பீட்ரூட் ஜூஸு டேட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ஜூஸும் குடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையில் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் மித்த இருக்கிறத அப்படியே மூடி வச்சுருந்தேன். பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈவினிங் ஒரு 4-4:30க்கு மேலே சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு காலையில் நம்ம ஏற்றி வச்ச விளக்கு தான் ஃபுல்லாகவே எரிஞ்சிகிட்டே இருந்துச்சு. நைட்டு வரைக்குமே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் தான் அதுக்கப்புறம் அணைச்சி விட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிருந்தேன், அன்றைக்கி ஃபுல்லாகவே எரிஞ்சிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரசாதத்துக்கு செஞ்சது பொங்கல் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் ஒன்று நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு ஏற்கனவே நிறையா இருக்குதுல்ல, அதனால் அதில் தூள் உரிச்சிட்டு உடச்சி சாமிக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு சூப்பராக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். வீட்லேயுமே எல்லா இடத்துலையுமே காமிச்சிக்கலாம், நிலைவாசல் எல்லாமே. அதிலே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேறு ஒன்று பொருத்திக்கிட்டேன். ஏன்னா நிறையா கங்கு இல்லாமல் அணைஞ்சு போச்சு. அதனால் சரி இது ஒன்று சேர்த்து பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்திட்டுருந்தேன். எல்லாத்துக்கும் நிலைவாசலுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே விளக்கு அப்புறம் அணைச்சி விட்டுட்டு தூங்க போகிறப்ப பண்ணேன்.
அது வந்து எப்பயுமே நம்ம விளக்கு அணைக்கிறப்ப சும்மா அணைச்சிட்டு வரக்கூடாது. சிவசிவா அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் அது மாதிரி தான் எப்பயுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எப்பயுமே இந்த தூண்டில் பிடிக்கிறதுக்காக போடுறதுக்காக வெளியே அந்த ஹூக்கு நரம்பு எல்லாமே போடுறதுக்காக பாக்ஸ் வந்து தேடிருப்பார் போல். அப்புறம் இதை போட்டு விடவும் இது பார்த்தா கிச்சன் யூஸ் மாதிரி தான் ஸ்பூனோடு இருக்கிறதுனால அப்புறம் என்கிட்டே கொடுத்தாங்க, அந்த நீ வேணால் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு டைமாக திரும்பி நம்ம எடுக்கிறதுக்கு மொத்தமாக பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதான் சரி வீடியோவிலையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். பாக்ஸுமே நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது. நான் கூட பிளாஸ்டிக் அவ்வளோவா யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதனால் சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து கடுகு ஜீரகம் அது எல்லாமே கொட்டி வச்சேன். இன்னொன்றில் வந்து மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இது எல்லாமே வந்து கொட்டி வச்சுக்கிட்டேன். நல்லாயிருக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு. மூடி வந்து ஈஸியாக திறக்கிற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப டைட்டாலாம் இல்லை. நம்ம பார்த்து சேஃப்டியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். ரேட்டும் வந்து கம்மி தான். இது 2 பாக்ஸு அப்புறம் துருவுறது மாதிரி ஒன்று குட்டி குண்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்து ₹138 என்னமோ தான் சொன்னார். நல்லா இருக்குது. நான் கூட அவர் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்காத டப்பாவுன்னு சொல்லவும் பைப்பில் எதையோ போட்டு விட்டுட்டு நம்மள்ட்ட தள்ளி விட பார்க்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 1 மந்த்துக்கு தேவையான அளவு வந்து பிடிச்சிக்குது. அளவு கொஞ்சம் நல்லா தான், நிறையாவே தான் பிடிக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அந்த குட்டியோண்டு திருவுறதுக்கு கொடுத்துருந்ததுமே வந்து ஒரு சைடு நம்ம காய் நறுக்கிறப்ப கை வச்சு அமுக்கிறதுக்கு பதிலாக அது வச்சு அமுக்கிக்கலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு சைடு வந்து வாழைக்காய் இதுங்கெல்லாம் தோல் சீவுறது மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து இஞ்சி, கேரட்டு துருவிக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.